பர்டிகுலர் மேக்சின் வந்து இந்த மூஞ்செல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு எழுதுனாங்க. தகர்ணபா மூஞ்சின்னு போட்டாங்க. அதுவும் ஒரு லீடிங் மேகசினில் அப்படி போட்டுருந்தாங்க. அப்போ ஆடியன்ஸ் பற்றியில் அதானே போய் சேரும். அதெல்லாம் தாண்டி வந்து விஜய் வந்து ஒன்லி த்ரூ சைலன்ஸ் ஹி ப்ரூவ்ட் எவ்ரிவன். அதுக்கப்புறம் நான் ரசிகனை நம்பினேன். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நண்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாட்டா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. அந்த படமும் என்னை கைவிடல. இன்னி வரைக்கும் என் ரசிகன் எனக்கு நான் முழுக்க மக்களுக்காக சேவை செய்கிறேன், அடுத்து வரேன் அப்படின்னு சொல்கிற தைரியமெல்லாம் யாருக்கும் வரல சார். 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் நடிக்கிறதை நிறுத்துறேன்னு சொல்வது எவ்வளோ பெரிய தைரியம். நம்முடைய தலையிலெல்லாம் எழுதியிருக்கிறோம் நம்ம யாரால ஆளப்பட போகிறோங்கிறது. Small aim is a crime. So always have a great aim. 1990களில் எனக்கு போட்டியாக ஒரு நடிகர் உருவானார். அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். தளபதிக்கு அர்த்தம் தெரியும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களாகி நீங்க தான் மன்னர். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? நான் இல்லை என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னை வாழ்த்த என் ரசிகர்கள் நம்பிட்டார்.